இன் ஈக்குவேஷன் 11 நம்ம 11th ஈக்குவேஷன் இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். If the phase difference phi which is equal to 0 plus or minus 2 pi plus or minus 4 pi, it corresponds to the condition for maximum intensity of light called as constructive interference. அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு. இப்போ லைட்டோட இன்டென்சிட்டி எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபை விச் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 பையாக இருக்கும்போது தான் லைட்டோட இன்டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அதாவது ஆக்க குறுக்கீட்டு விளைவு. ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இது ஐ, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ப்ரொபோஷனல் டு 11th ஈக்குவேஷன் தான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ப்ரொபோஷனல் டு a1 ப்ளஸ் a2 ஆஃப் ஹோல் ஸ்கொயர் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதாவது இன்டென்சிட்டி ப்ரொபோஷனல் டு a ஸ்கொயர் இல்லையா? அப்போ இங்கே a மேக்ஸிமம் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a1 ப்ளஸ் a2 ஆஃப் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே a ஸ்கொயர் இருக்கா? அப்போ இங்கே a ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட்டு கேன்சல் ஆயிரும். a1 ப்ளஸ் a2 ஆஃப் ஹோல் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அதான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். அதாவது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ப்ரொபோஷனல் டு a ஸ்கொயர், அந்த a ஸ்கொயர் பதிலாக இங்கே எடுத்து போட்டிருக்கேன். a1 ப்ளஸ் a2 ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு இங்கே போட்டோம் இல்லையா 11th ஈக்குவேஷன், அதை எப்படி எடுத்து போடுங்க. i1 ப்ளஸ் i2 ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் i1 இன்ட்டு i2 காஸ் பைன்னு கிடைக்கும். இங்கே போட்டிருக்கோம் பாருங்க காஸ் பை. பட் இங்கே ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன போட்டிருக்கோம்? 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 பை போட்டிருக்குமா? இப்போ காஸ் பைக்கு பதிலாக 0 போட்டோம்னா காஸ் 0 1. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 12. அப்போ எப்போ டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அதாவது லைட்டோட இன்டென்சிட்டி எப்போ மினிமமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபை விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பையாக இருக்கும்போது த மினிமம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட், அந்த லைட் வந்துட்டு லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்? மினிமமாக இருக்கும். ஓகேவா? கால்ட் அஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அதாவது அழிவு குறுக்கீட்டு விளைவு. இப்போ மினிமம் இன்டென்சிட்டி ப்ரொபோஷனல் டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக அதாவது மினிமம் இன்டென்சிட்டி, அதனால் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா? இங்கே போட்டிருக்கேன். அதே தான் நான் ஏ ஸ்கொயர் பண்ணி இங்கே எடுத்து போட்டிருக்கேன். a1 மைனஸ் a2 ஆஃப் ஹோல் ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு a1 ப்ளஸ் a2 மைனஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் i1 i2. ஓகேவா? இங்கேயும் காஸ் பை வரும். பட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபை விச் இஸ் ஈக்குவல் டு பை அதாவது 180. இப்போ காஸ் 180 மைனஸ் 1, அதனால தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஈக்குவேஷன் நம்பர் 13. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸ். சில டைமில் சம் டைமில் அந்த 2 லைட்டோட ஆம்பிளிடியூடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ a1 which is equal to a2 which is equal to a. ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன் 7 இங்கே கொண்டு வந்து ப்ளக் பண்ணிக்கோங்க வச்சுக்கோங்க. a which is equal to root of a1 square plus a2 square plus 2a1 a2 cos pi. இதை இந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சில சம்டைம்ஸில் அந்த லைட்டோட ஆம்பிளிட்யூட் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும் இல்லையா? அப்போ a1 ஸ்கொயர் a போடலாமா? a2 ஸ்கொயருக்கும் a போடலாம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2 a1 a2 இது a தான். அப்போ a இன்ட்டு a ஸ்கொயர். இப்போ 2a ஸ்கொயர் காஸ் பை. இதை இந்த மாதிரி நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம். அடுத்து 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2a ஸ்கொயர் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா a which is equal to root of 2a ஸ்கொயர் 1 ப்ளஸ் காஸ் பைன்னு எழுதிடலாம். இப்போ 1 பை காஸ் பை which is equal to 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2. அப்போ இதுக்கு பதிலாக இதை போட்டோம்னா a which is equal to root of 2a ஸ்கொயர் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 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 2 போட்டுடலாமா? ஏன்னா இங்கே பை போட்டிருக்குமில்ல, அதனால் இந்த தீட்டா பதிலாக பை போட்டுடலாம். ஓகேவா? பை பை 2. ஓகேவா? அடுத்து இந்த ஸ்கொயரு ரூட்டு கேன்சல் பண்ணுங்கள், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் பண்ணுங்கள். ரெமைன்ஸ் 2a 2 காஸ் பை பை 2 இருக்கா? இங்கே நமக்கு தெரியும் √2 இன்ட்டு √2 which is equal to 2 இல்லையா? அப்போ a which is equal to 2 √2 இன்ட்டு √2
2a cos pi by 2. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 14. அடுத்து ஸ்கொயர் பண்ணுங்க. a ஸ்கொயர் which is equal to 2 ஸ்கொயர் பண்ணால் 4 a ஸ்கொயர் cos ஸ்கொயர் pi by 2. ஸோ அந்த இன்டென்சிட்டி லைட் இன்டென்சிட்டி எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது? a ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ i ப்ரொபோஷனல் டு a ஸ்கொயர் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 4a ஸ்கொயர் cos ஸ்கொயர் pi by 2. ஈக்குவேஷன் நம்பர் 15. அப்போ a இதுவும் ஆம்ப்ளிடியூடு தான். ஓகேவா? ஸோ இது நம்ம ஐ நாட்னு எடுத்துக்கலாம். அதாவது அந்த a ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு எதுக்கு ப்ரொபோஷனல் இருக்குது? ஐ நாட்டுக்கு. ஓகேவா? இந்த ஐ கேபிட்டல் a ஸ்கொயருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ ஸ்மால் a ஸ்கொயர் ஐ நாட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. இல்லைன்னா ஐ நாட் ஸ்மால் a ஸ்கொயருக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ எப்படி போடலாம் நம்ம? ஐ நாட் ப்ரொபோஷனல் டு a ஸ்கொயர். அப்போ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு 4 ஏக்கு பதிலாக ஐ நாட் காஸ் ஸ்கொயர் பை பை 2. ஈக்குவேஷன் நம்பர் 16. இப்போ இதோட மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஐ மேக்ஸிமம் விச் இஸ் ஈக்குவல் டு எப்போ மேக்ஸிமம் இருக்கும்? அதே மாதிரி போடுங்க. வென் இஸ் ஈக்குவல் வென் அதோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 பை. இங்கே காஸ் பைக்கு பதிலாக நீங்கள் 0 அப்ளை பண்ணிங்கன்னா 0/2 0. அப்போ காஸ் 0 1. இப்போ 4 i0 மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் எப்போ மினிமமாக இருக்கும்? ஐ மினிமம் விச் இஸ் ஈக்குவல் டு வென் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 பை ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 பை. அப்போ இந்த 5க்கு பதிலாக பை அதாவது 180 அப்ளை பண்ணிங்கன்னா 180/2 இது கேன்சல் பண்ணிங்கன்னா 90. அப்போ காஸ் 90 0 0 வந்து எனிதிங் வேல்யூ இஸ் 0. அப்போ ஐ மினிமம் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். ஓகேப்பா, தேங்க்யூ.